வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீனு சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கொத்தமல்லி சட்னி, மல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தாராளமாக நம்ம உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். 2 கட்டு மல்லி இலையில் செய்ய போகிறோம், அதனால் உளுந்தம்பருப்பு நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். இது கூட நீங்கள் கொஞ்சம் கடலைப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் உளுந்து நல்லா போட்டோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ருசியாக இருக்கும். அதுக்காக அப்புறம் ஒரு 7 பல் பூண்டு போட்டுட்டோம். பூண்டையும் போட்டுட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா இது ஒரு தடவை பொரியட்டும். இது பொரிஞ்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு 6-7 மிளகா, பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன், நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துக்கிடலாம். போட்டுட்டு 2 கட்டு கொத்தமல்லியை கழுவி வச்சுருக்குறோம். இதை இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தூளும் உப்பும் போட்டு ஒரு தடவை நல்லா வதக்கிக்கிடலாம். சிலர் இதோட வெங்காயம் தேங்காய்லாம் வச்சு அரைப்பாங்க, ஆனால் இப்படி வெறுமனையாக வச்சு அரைக்கும் போது நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் இப்போ பெருங்காயமும் மல்லித்தூளும் சேர்த்துட்டோம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கிக்கலாம். இது வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இது வதங்கணும். இது வதங்கின உடனே இந்த 2 கட்டு இலை அப்படி 1/4 கட்டு அளவுக்கு சுருங்கிரும். இது சுருங்கின உடனே நம்ம இதை ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் வச்சு அரைச்சிட்டோம் அப்படின்னா மல்லி சட்னி ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஆறிடுச்சு. நம்ம இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். மிக்சர் ஜாரை வச்சுட்டோம், இப்போ அரைச்சிட்டோம். இப்போ இது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பில் போட்டுட்டு ஒரே ஒரு வரமிளகா போட்டுட்டு இந்த மல்லி சட்னி அரைச்சதை தூக்கி போட்டுட்டு ஒரே ஒரு தடவை கலர் மாறதுக்குள்ளே கிண்டி இறக்கிடணும். அவ்வளோதான், நம்மளோட மல்லி சட்னி ரொம்ப ருசியாகவே ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.